Right. Good evening, Deepika. Good evening, Deepika. Good evening, miss. Right. நேற்று நாங்க என்ன பார்த்தோம்? நேற்று எத்தனாவது கேள்வி பார்த்தோம்? உண்மையாட்டம் கடைசி கேள்வி எது பாத்தீங்க? இதுவா பாத்தீங்க? புரியுதா? ஓ மிஸ் இதுதான். ஓகே. அடுத்தது எங்களுக்கு உள்ளுடன் வெளியிட தந்துட்டு இலக்க முறை சுற்றை வரைய சொல்லி கேட்டது. பூலியன் கோவைக்குரிய இலக்க முறை சுற்றுகளை வரைதல். ரைட்டா? சோ இது வந்து எங்களுக்கு ஆன்சர் தந்திருக்கிறோம். சுற்ற வரையட்டா. இது என்னது? கேட்ஸை பயன்படுத்தி நீங்க கீற போறீங்க, படத்தை கீற போறீங்க. சரியா? இப்ப இதுல எங்களுக்கு எது உள்ளீடு எது வெளியீடுன்னு தெரியுதா? இது உள்ளீடு விளங்கலமா? ஏபி உள்ளீடு, ஏபிஏ உள்ளீடு, ஜட் வெளியீடு. வெளியீடு. அப்ப எங்களுக்கு 2 உள்ளீடு தேவை. ஏயும் பியும் எங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகி ஜட் எங்களுக்கு வெளியீடா வரப்போகுது. ரைட். ஓகே. இது எப்படி கீறதுன்னு பார்ப்போம். சரியா? நாங்க இப்ப ஒரு என்ன கோவை தந்தா முதல் நாங்க கண்டுபிடிக்கணும் எத்தனை உள்ளீடு இருக்குது எது வெளியீடுன்றதை முதல் நாங்க கண்டுபிடிக்க வேணும். சரி, இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஜட் தான் வெளியீடா இருக்க போது, ஏயும் பியும் தான் எங்களுக்கு உள்ளீடுகளா காணப்பட போகுது. சரியா? ரைட். இப்ப இதுல என்ன கேட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏபி மைனஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்லாஷ் என்ன கேட் பாவிப்போம்? ஏபிக்கு நாட் கேட்டும் ஏபி நாட் பரவல். அப்ப என்ன பாவிக்கணும்? நாட் கேட். சரியா? வெளியீடு எங்களுக்கு தெரியும். ஏயும் பியும் பெருக்கப்பட்டு அதுக்கு பார் வரும். இனி இதுக்கு எடுத்தாச்சு. அதே மாதிரி ஏ பார நாங்கள் வெளியீடு அடுக்கணும் என்றால் இங்கு ஏ உள்ள உள்ளீடு இந்த ஏ எடுத்து கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒரு நொட் வாயில பயன்படுத்த போறோம். ஒரு நொட் வாயில பயன்படுத்த போன்றோம். அவ இங்கு ஏயினூடாக வார உள்ளீடு இங்கு வரும் பொழுது என்ன கிடைக்கும்? எங்களுக்கு ஏ பாராக கிடைக்கும். இங்கு அடுத்ததாக ஏபி வாரும். இதுல என்ன கேட் பாவிப்போம்? பிளஸ் பண்ணிருக்கு. என்ன கேட்? ஏ பாரம் கூட்டப்பட்டு ஒரு பார் வருது. ஏபி வாரம் ஏ பாரம் கூட்டப்பட்டு ஒரு பார் பெருக்கப்பட்டு பார் வந்தால் நன் கேட், கூட்டப்பட்டு பார் வந்தால் நோர் கேட். பெருக்கப்பட்டு பார் வந்தால் நன் கேட், கூட்டப்பட்டு பார் வந்தால் நோர் கேட். ஆகவே இதனுடைய உள்ளீடும் ஒரு நோர் படலைக்கு எங்களுக்கு செலுத்தப்பட வேண்டும். ஆகவே இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் என்றால், ஏன் இதுல நாட் வருகுது ஓர் வந்து இதுல நாட் வருகுது தீபிகா? எதிர்மாறு வாரம். எந்த எதிர்மாறுன்னு நினைக்கிறீங்க? எந்த எதிர்மாறு? நொட்டுடையும் ஏ நொட்டுடையும் எதிர்மாறு. இங்க மேல ஒன்று பெருசா போட்டிருக்காங்க. அந்த நொட் தான் இந்த நொட்டா தானே? ஏபி பார் சக ஏ பார் இதனுடைய முழுவதின் பாருக்கு சமன். ஏபி பார் சக ஏ பார் இதனுடைய முழுவதின் பார் சமன். ஆகவே தரப்பட்ட சட்டங்களுக்கு இதுதானே கோவை. ஆகவே முதல்ல கோவையில் என்னென்ன உள்ளீடுகள் இருக்குன்னு கண்டுபிடித்து அந்த உள்ளீடுகள் ஊடாக ஒவ்வொரு வெளியீடு எவ்வாறு வருது என்றதை நாங்கள் வரைவோமா இருந்தால் அதற்குரிய
தர்க்க சுற்றை நாங்கள் என்ன செய்யலாம், வரைந்து கொள்ள முடியும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நாங்களுக்கு ஏபிசி இங்க நோர் கேட் பெருக்கப்பட்ட இது ஒரு வரைஞ்சு காட்டுங்க பாப்போம். இது என்ன கேட், இது என்ன கேட்ன்றத முழுசா போடுங்க. விளங்குதா தீபிகா? ஓ மிஸ். ரைட், ஓகே. ஹெடிங்க ஒருக்கா வடைய போடுங்க. பூலியன் கோவைக்குரிய இலக்க முறை சுற்றுக்களை வரைதல். இது முதலாவது கேள்வி. Z equal to AB bar plus A bar, AB plus bar, AB bar plus A bar in bar. இதன் முறை ஓகே மிஸ். ரைட், ஓகே. பார் சக ஏ பார் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாப்போம். ரெண்டாவது கேள்வி F equal AB bar plus BC, right? இதுல எங்களுக்கு A, B, C என்ற உள்ளீடுகள் தரப்பட்டிருக்கு. அந்த F பண்றது எங்களுக்கு வெளியீடு. So AB bar அண்டைக்குள்ள என்ன கேட் பயன்படுத்துவாங்க? நாட் கேட். நார் கேட். NOR கேட். அடுத்தது பிளஸ் அண்டைக்கு ஆர் கேட். or, right? So அப்ப கீழே கொள்ளுங்கடா. AB க்கு மட்டும்தான் பார் இருக்குது, அதோட பிளஸ் பண்ணி BC பண்றீங்களா? மிஸ். ரைட், பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். என்ன படம் உங்களுக்கு சரியா வந்திருக்கான்னு பாப்போம்.
பாப்போமா இப்படி உங்களுக்கு இப்படி வருதுன்னு ரைட் நீங்க கீறுங்க கீறிக்கொண்டு பாருங்க தீபி. ஓகே மிஸ். ரைட் ஒன்று இருக்கு. ஆகவே இங்கு உள்ளீடுகள் ஏபிசி என்ற 3 உள்ளீடுகள் காணப்படுகிறது. அப்ப இதுக்கான கோவையை நாங்கள் வரைந்தோம் என்று சொன்னால், இதுக்கான சுற்ற நாங்கள் வரைந்தோம் என்று சொன்னால், முதல் எங்களுக்கு ஏபி பார் வேணும். ஆகவே ஏபி பெருக்கு தொகையாக வந்து அதனுடைய பார் வருகிறது. ஆகவே இங்கு ஒரு உள்ளீட்டை நாங்கள் ஏ என்று எடுக்கிறோம், இதனுடைய ஒரு உள்ளீட்டை பி என்று எடுக்கிறோம். இது ஒரு நன்கேற்றுக்கு வரும் பொழுது இதனுடைய வெளியீடு ஏபியின் பெருக்கு தொகையின் பாராக அமையும். ஏபியின் பெருக்கு தொகையின் பாராக அமையும். அதே போல பிசி பார் இரண்டாவது பெருக்கத்தை பாருங்க, பியும் சியும் பெருக்கப்படும். ஆகவே பி என்ற உள்ளீட்டையும் இன்னும் ஒரு சி என்ற உள்ளீட்டையும் எடுத்து பெருக்க போகின்றோம். பெருக்க போவோம்னால் என்ன வாயில பயன்படுத்த போறோம்? ஒரு அண்ட் வாயில். ஆகவே இதன் பெருக்கம் பி டாட் சி ஆக அமையும். இறுதியாக ஏபி பாரும் பிசியும் கூட்டப்படுகிறது. ஏபி பாரும் பிசியும் கூட்டப்படுகிறது. அப்ப கூட்டப்படையில் எங்களுக்கு என்ன வாயில் பயன்படுத்த வேணும்? ஒரு ஓர் வாயில். அப்ப இங்கு ஓர் வாயிலின் படி எங்களுக்கு என்ன வரும்? ஏபி பார் பிளஸ் பிசி. ஆகவே இங்கு ஏபி பாருக்கு ஒரு நண்ட் வாயில் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் பிசிக்கு ஒரு அண்ட் வாயில் பயன்படுத்தப்படுகிறது. இது இரண்டையும் கூட்டுவதற்கு எங்களுக்கு ஓர் வாயில் பயன்படுத்தப்படுகிறது. சரியா தீபிகா? ஓ மிஸ். சரி பிழைச்சிட்டா உங்களுக்கு? எனக்கு வந்து அந்த முதலாவது இருக்கிற ஏயும் பி மட்டும், மத்த ரெண்டும் சரி. ஏன் முதலாவது பிழைச்சது? கேட் மாறி போட்டுட்டீங்களா? இல்லாட்டி கேட் மாறி போட்டேன். கேட் மாறிட்டீங்க. அப்போ பெருக்கலுக்கு அண்ட் பெருக்கல் அண்ட் அதுக்கு பார் வந்துச்சுன்னா அதுல ஒரு நாட் வரும். கூட்டலுக்கு ஓர், அதுல பார் வந்துச்சுன்னா நாட் வரும். சரியா? ரைட். ஓகே. இந்த மூன்று தர்க்கம். அப்ப இது கிளியர் தானே தீபிக்கு? ஓ மிஸ். ரைட். அடுத்தது கொஞ்சம் பயிற்சிகள் தருவார் இதுலயே. அதே மாதிரியே பயிற்சிகள் இருக்கு, 2-3 பயிற்சி இருக்கு. அதை செய்து முடிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு 4ஆம் பாடம் பினிஷரா? சரி, 4ஆம் பாடம் பினிஷ். உங்களுக்கு ஸ்கூல்ல எத்தனை பாடம் வரைக்கும் எக்ஸாம் வரும்னு சொன்னாங்க? எத்தனைன்னு சொல்லல. ஆனா டீச்சர் சொன்னாங்க கிளாஸ்ல படிக்கிறாக்கள் அத படிங்கன்னாங்க. படிச்சுட்டு எவ்வளவு வரைக்கும் படிச்சீங்களோ அதுக்கு எழுத சொன்னாங்க. ரைட். நீங்க பர்சனல் கிளாஸ் போறீங்கன்றது மிஸ்ஸுக்கு தெரியுமா? ஓ கேட்டாங்க. அப்ப மத்தவங்க சொன்னாங்க ஓ போறேன் அப்படின்னு. அப்ப நானும் ஓன்னு சொன்னேன். ஒன்னும் சொல்லல. ரைட். ஓகே ஓகே ரைட். அப்ப இதுல பயிற்சி வினாக்கள் இருக்கு. சரி, அப்ப ஹெட்டிங் போட்டு சொல்லுங்க. பயிற்சி. முதலாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றினையும் அதனையொத்த உண்மை அட்டவணையும் கருதுக. PQRS என முகப்பு அடையாளமிடப்பட்டவற்றின் பூலியன் பெறுமதிகளை எழுதுக. சரி, அதோட பெறுமதியை எழுதலாம். ஓகேயா? சார்ட் தந்திருக்கு. அப்ப உங்களுக்கு ஏபிசி என்னது சார்டே தந்திருக்கிறாங்க, வரைவையும் தந்திருக்கிறாங்க. அதுல PQRS உடைய பெறுமதி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. கேள்வி ஒரு எழுதி கொள்ளுங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. பூர்ணப்படுத்தப்படாத உண்மை அட்டவணையும் தரப்பட்டிருக்குது. அந்த வெளியீட்டை இனங்கண்டு நாங்களே இனங்காண வேணும் என்ற கேள்வி தரப்பட்டிருக்கு. கீழே தரப்பட்ட தர்க்க சுற்றினையும் அதையொத்த உண்மை அட்டவணையும் கருதுக. இங்கு PQRS என்பன முகப்படையாளம் அட்டவணை பெறுமதிகளை காணட்டாம். அப்ப எங்களுக்கு விளங்குது இங்க ஒரு நொட்படலை பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு அண்ட் வாயில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நொட் வாயிலும் அண்ட் வாயிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப நொட் வாயிலுக்கு ஏ உள்ளீடு,
அண்ட் வாயிலுக்கு இங்க நொட்டில இருந்து வார வெளியீடும் பியும் உள்ளீடு. அப்ப இதன்படி எங்களுக்கு வெளியீடு சியாக அமைகிறது. வெளியீடு சியாக அமைகிறது. இந்த வெளியீட்டை தான் இங்க எங்களுக்கு கேட்கினோம். இந்த பிக்யூஆர்எஸ்ல என்ன வருமானங்கள் வர வேணும் அண்டு அது கொடுத்து பார்ப்ப நாங்கள். ஏக்கி பூஜ்ஜியம். அவை உள்ளிட்ட சந்தர்ப்பங்கள் என்ன? ஏக்கி பூஜ்ஜியம். இது செய்வீங்க தானே தீபிகா? ஓ மிஸ். ரைட். அண்ட் வாயில் நீங்களே பயன்படுத்த செய்யுங்க. நீங்க செய்து கண்டுபிடிங்க பாப்போம். இந்த அட்டவணை தந்திருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல பெருக்குப்படமா கூட்டுப்படமாண்டு. இதுல தெரிய வேணும் கூட்டுப்படமா பெருக்குப்படமாண்டு. சோ இத வச்சுக்கொண்டுதான் நீங்க இந்த பெறுமதி காண போறீங்க. ரைட்டா? ஓ மிஸ். ரைட். அப்ப பிழைச்சா பரவாயில்ல, நீங்களா ட்ரை பண்ணுங்க. பிறகு ஆன்சர் பார்க்க விளங்கும். சரி. இப்ப நாங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்த்து கொண்டு வரோம். ஏன்னா அட்டவணை தந்து என்ன சாடு என்னது வரைவு தந்து அட்டவணை செஞ்சோம். அட்டவணை தந்து வரைவை செஞ்சோம். பிறகு வரைவுல இருந்து விடைய கண்டம். விடைய தந்த பிறகு வரைவையும் கீறி அட்டவணையும் செஞ்சோம். இப்போ எங்களுக்கு வரைவையும் அட்டவணையும் தந்துட்டு பெருமானத்தை காணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரைட். ஒரு தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வரோம். இனி குழப்பாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படி நீங்க செய்திருக்கிறீங்க. ஜீரோ ஜீரோ
அங்கால சி காண போறோம். அப்போ எங்களுக்கு நாட் கேட் வந்திருக்கு தீபிகா. சோ நாட் வந்தா நாங்க என்ன செய்ய வேணும்? நாட் கேட்டுக்கு என்ன செய்வோம்? கூட்டுவோமா பெருக்குவோமா? கூட்டணும். கூட்ட வேணும். அப்ப 0 பிளஸ் 0 0 பிளஸ் அதோட நாட் எப்படி இருக்கும்? 1. இதுல நாட் இருக்கடா. அப்ப என்ன வரும்? 0 பிளஸ் 0 உங்களுக்கு 0 தான். ஆனா இதுல நாட் இருந்தா எதிர்மறை. அப்ப அது உங்களுக்கு 1 வரும். ரைட்டா? ஓ ஓகே. அடுத்தது 0 0 1 கொடுத்தோம்டா உங்களுக்கு Q எப்படி வரும்? இது 0 இது 1. அப்ப உங்களுக்கு எப்படி வரும்? 0 பிளஸ் 1 1 0 பிளஸ் 1 1 0 0 எதிர்மறை 1. 1 பூஜ்ஜியம் b கொண்டென்றால் இங்க பூஜ்ஜியம் என்றால் இஞ்சி ஒன்று, இஞ்சி ஒன்றென்றால் ரெண்டும் ஒன்று. ஆகவே இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும்? ஒன்றாக அமையும். இரண்டும் ஒன்றென்றபடியால் வெளியீடு எங்களுக்கு ஒன்றாக அமையும். அதேபோல் ஏக்கு 1 பிக்கு 0, ஏக்கு 1 பிக்கு 0. அப்ப இதை நாங்கள் மாத்தி கொடுக்க போறோம். மாத்தி கொடுத்தோம்னால் என்ன வரும் என்று பார்ப்போம். ஏக்கு 1 பிக்கு 0, இங்க 1 கொடுத்தா இங்க 0 வரும். ஆகவே 0 0 வரைக்கும் எங்களுக்கு வெளியீடு பெருக்கு தொகை 0 அமையும். வெளியீடு வந்து 0 அமையும். இனி இரண்டையும் என்னவா மாத்தட்டாம்? உண்டா மாற்றட்டாம். இரண்டையும் உண்டா மாத்தினம் என்றால் இது ஒன்று இது ஒன்று. ஒன்றென்றால் இது சைவர், இது ஒன்றென்றால் இது ஒன்று. ஆகவே ஓர் சைவர் எங்களுக்கு என்னவாக அமையும்? 0 அமையும். இதனுடைய வெளியீடு ஒன்று ஒன்றையும் கொடுத்தா இது 0. ஓகே தீபிகா, இது வந்தது விளங்கிட்டாமா? ஓ மிஸ் அட்டவணை சரி. ரைட், ஓகே. உங்க அட்டவணை சரியா? ஆன்சர் சரியா? 0 1 0 0. ஓ ஓ ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்ததுக்கு போகலாம். எவ்வாறு அமையும் என்றது எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் முகப்படையாளங்களுக்கு நேர் எழுத சொன்னால் பிக்குரிய பெருமானம் 0, அடுத்த கியூவுக்கான பெருமானம் 1, ஆறுக்கான பெருமானம் 0, எஸ்ஸுக்கான பெருமானம் 0 என்றவாறு நாங்கள் இதை இனங்கண்டு கொள்ள முடியும். நல்லது மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாவை இன்னொரு வினாவை அவதானிப்போம். பின்வரும் தர்க்க சுற்றுக்குரிய தரப்பொன்று தரப்பட்டிருக்குது. அந்த தர்க்க சுற்றுக்குரிய சமவலுவான கோவை ஒன்று என்னன்னு கேட்கிறோம். எங்களுக்கு கடந்த கால பரீட்சை வினா ஒன்றில இது நீங்க கோவை எழுத போறீங்கம்மா. இது அந்த படத்தை இருக்க வடிவாக்குறீங்க. வடிவாக்கிட்டு இதுல அவுட்புட் கோவை எப்படி வரும், அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு எழுத போறீங்க. சரி, அந்த சுட்ட வச்சுக்கொண்டு அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு எழுத போறீங்க. ரைட், ஓகே. கூறிக்கொள்ளுங்களா? தெரியுதா? கிளியரா தெரியுதா? ஓ மிஸ். ரைட். ஏ பி, இதுல நாட் கேட், இதுல அண்ட், இதுல நோட், இதுல நாட். ஓகேயா? ஓகே மிஸ். OR gate, AND gate, AND gate, OR gate, not. ரைட், இதை வச்சு கொண்டு எப்படி எங்களுக்கு அவுட்புட் வருமெண்டு சும்மா சொல்லுங்க பாப்போம். இதை என்ன படத்திருக்கா பார்த்திருக்கா சொல்லிட்டு எழுது கேளுங்க பாப்போம். ஏ பி ரெண்டும் போகுது. இதுல என்ன அவுட்புட் வரும்? A plus B. A plus B, right. இதுல C அப்படியே வரப்போகுது. அப்ப A plus B
சியும் வரப்போது இங்கால C, அவுட்புட் என்ன வரும்? A dot B A plus plus B dot C. C. A plus B இதுக்குள்ள வருமாடா, இல்ல C தனியே வரப்போகுது. அப்ப இது பெருக்கப்பட போகுது. அப்ப A plus B dot C இதுல வரும். C. அடுத்தது D இங்க வரப்போகுது. இதுல என்ன வந்துச்சு எங்களுக்கு? A A plus plus B dot B C. dot இதுல D வந்துச்சு. இங்கால எங்களுக்கு என்ன செய்ய போகுது? பெருக்கப்பட போகுது. அப்படித்தானே? பெருக்கப்பட போகுது. ரைட். அப்ப ஓ. A plus A B plus dot C dot C plus dot D. dot D. சரியா? ஓ. ஓகே ரைட். இதுல எங்களுக்கு நாட் வந்தவ ஈல நாட் வார. அப்ப இதுல அப்படியே வந்து இ டேஷ் வருவார் என்ன? ஈட டேஷ் ஓ. நாட் வருவ. அப்ப இதுல வந்து அவ்வளோ திண்டையும் டாட் இங்கால இ டேஷ் வந்து இங்கால வரைக்குள்ள எல்லாம் சேர்த்து வர போற. சரியா? நீங்க எழுதிக்க கொஞ்சம் சின்ன சின்ன எழுதிக்கல, பெரிய ஒரு ஆன்சரா வரும். சோ அத சின்ன சின்ன எழுதுங்க. இப்ப எத்தனை உங்களுக்கு இன்புட் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 இன்புட். அங்கால எக்ஸ் எங்களுக்கு அவுட்புட். ரைட். சரிங்கடா. இதுல பாத்தீங்கன்னா விட இருக்குடா. சரியா? நீங்க சரியானது எதுன்றது கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா. இதுல இருக்கு விட பாத்துட்டீங்க தானே? ஓ மிஸ். எது இதுக்கு சரியான ஆன்சர்னு சொல்லி கீழே இருக்கு. நீங்க போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னு சொன்னாதான் சரியா கண்டுபிடிக்கலாம்.
மிஸ் செஞ்சுட்டேன். ஓகே ரைட். என்ன விடையில வந்தது? அந்த ரெண்டாவது ஆன்சர் a ரெண்டாவது plus b dot o. ஓகே பாப்போம். கண்டுபிடிச்சாதான் அதுக்குரிய விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்ப இதுக்கான இந்த ஏபி என்ற உள்ளீடு சி என்ற உள்ளீட்டையும் கொண்ட ஒரு அண்ட் வாயிலுக்கு செல்கின்றது. ஏபி என்ற ஏ சக பி என்ற உள்ளீடும் சி என்ற உள்ளீடும் கொண்ட ஒரு அண்ட் வாயிலுக்கு செல்கின்றது. இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும்? ஏ சக பி இந்த பெருக்கம் சியாக அமையும். ஏ சக பி கூட்டுத்தொகையும் சியையும் பெருக்குவதற்கு சமனாக அமையும். இது உள்ளீடாகவும் டி என்று சொல்லி இன்னொரு உள்ளீடையும் கொண்ட இன்னொரு அண்ட் வாயிலுக்கு செல்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இன்னொரு அண்ட் வாயிலுக்கு செல்லுகிறது. இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் என்றால் ஏ சக பி இதனுடைய கூட்டுத்தொகை என்ற பெருக்கம் சி இதனுடைய பெருக்கம் எங்களுக்கு என்னவாறு அமையும்? டி ஆக அமையும். அப்ப ஏ சக பி இந்த பெருக்கத்தின் சி அதிന്റെ பெருக்கமாக டி ஆக அமையும். அதே போல் இங்கு இ என்ற இறுதி நொட்டுவாயில் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இதனுடைய உள்ளீடு இ, இதனுடைய வெளியீடு எங்களுக்கு இ பாராக அமையும். இந்த இ பார் தான் இந்த ஓர் கேட்டுக்கு உள்ளீடாக செல்கின்றது. நொட் கேட்ல இருந்து வந்த இ பார் என்ற வெளியீடு தான் ஓர் கேட்டுக்கு உள்ளீடாக செல்கின்றது. ஆகவே இப்ப இறுதி ஓர் வாயில் என்ற வெளியீடு வெளியீட்டை நாங்கள் எழுதினோம் என்றால் எக்ஸ் இந்த வெளி எக்ஸுக்கு சமன் எதுவா இருக்கும் என்றால் ஏ சக பி கூட்டுத்தொகை பெருக்கம் சி டாட் டி அதோட இப்ப என்ன செய்ய போகுது? சக இ பார். ஏன் ஓர் வாயில் எங்களுக்கு கூட்டுத்தொகையாக தரும். எதா கூட்டுத்தொகையாக தரும்? உள்ளீடுகள் இரண்டையும். அந்த ஓர் கேட்டுக்கு எது உள்ளீடு? ஒரு உள்ளீடு எங்களுக்கு என்ன எங்களுக்கு தரப்பட்டிருக்குது? ஒரு தீபிகாக்கு விளங்குது போல அப்படியா? இது ஏற்கனவே நீங்க கிளாஸ்ல செய்திருக்கீங்களா? இல்ல. ரைட். அப்ப நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா செய்றீங்க போல. விளங்கிட்டுதா உங்களுக்கு? ரைட். நான் வீட்ல செஞ்சது மறுபடியும் செஞ்சு பார்த்தா அது இப்ப கொஞ்சம் பழகிட்டு. வெரி குட் வெரி குட். பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வெரி குட். ரைட். ஓகே. அப்ப நாங்க அடுத்ததுக்கும் போகலாம். அப்ப இந்த முறை மார்க்ஸ்ல வித்தியாசம் தெரிய வேணுமே. நான் தீபிகா போன முறை எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? 75. 75. அப்ப இந்த முறை 90 எடுக்க வேணும். 85க்கு மேல இருந்தாலும் இருக்க வேணும். ஆனா ரைட். ஓகே ஓகே. இன்னொன்று இது இருக்கு. பண்ணுங்க. முதலும் எழுதி பார்த்திருக்கின்றோம். அவை ஒரு சிறிய வினாங்களுக்கு எக்ஸ் ஒய் என்ற இரண்டு உள்ளீடுகள். எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு மிஸ் தெரியல. எக்ஸ் அண்ட் ஒய் சரியா? இது ரெண்டும் உள்ளீடா இருக்குது. இந்த சுட்டையும் எழுதிட்டு கோவை எழுதி காட்டுங்க பாப்போம். நீங்க தான் கோவை எழுத போறீங்க, ஆப்ஷன் இல்ல. நீங்க தான் கோவை எழுத போறீங்க. ரைட் செய்யுங்க பாப்போம்.